தேனி கிட்ட ஏலக்காய் ட்ரேடர்னு வந்து அவர் வண்டி பெரியாரிலும் அந்த பக்கம் குமிளிக்கு அந்த பக்கம் கேரளாவிலுமாக கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு ஏலக்காய் ட்ரேடு பண்ணி ஜிஎஸ்டி ஏமாத்தினது 1000 கோடிங்கிறாங்க. ஜிஎஸ்டி 18% வச்சிங்கன்னா அப்போ 6000 கோடிக்கு ஏலக்காய் வித்திருக்கணும். இப்போ அவருடைய நிறுவனமோ இது எல்லாம் பார்த்தா அந்த அளவுக்கு பெரிய பிஸ்னஸாக இல்லை. ஒரு கடந்த 1 வருடம் முன்பாக மூத்த குடும்பத்தின் மாப்பிள்ளை சார் அங்கே ஒரு 1500 ஏக்கர் வாங்கியதாக ஒரு செய்தி வந்தது. எனவே இது அவரை நோக்கி பாயும். சென்னையில் ஒரு கம்பெனி ஆர்பெக்ஸ்னு ஒரு கம்பெனி வந்துச்சு. அந்த கம்பெனி 1000 கோடி ரூபாய்க்கு டாக்ஸ் பண்ணியிருக்கேன். டாக்ஸ் 1000 கோடிக்கு பண்ணாங்கன்னா 10% 12% டாக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா திருப்பி 10,000 கோடிக்கு மேலே ஏமாத்திருக்கு. அந்த நிறுவனங்களிலும் முதல் குடும்பத்தின் சார்பாக மாப்பிள்ளை சார் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறாங்க. ஸோ இது எல்லாமே லிங்க் பண்ணுறப்ப இடி, மத்திய அரசு எல்லாமே நிச்சயமாக எலெக்ஷன் நெருங்கினால் இந்த வழக்குகள் வேகமாக போகும். இன்னொன்று, அதிகபட்சம் ஒரு வழக்கில் 2 இல்லை 3 வாய்தா தான் வாங்க முடியும்னு சட்டம் இருக்குது. அதெல்லாம் இவங்க ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ பெரிய பெரிய வக்கீல் வச்சாங்கன்னா அரசு சார்பாக அதுவும் சிக்கல் வரலாம் இந்த தீர்ப்புக்கு அப்புறம் மதுரை உயர்நீதிமன்றம். ஸோ இப்போ முதல் குடும்பத்தின் பேரில் முக்கியமான விஷயங்கள் வெளியில் வந்திருக்கு. இடி ரொம்ப தெளிவாக போயிட்டுருக்கு. பட் நீங்கள் மூத்த வழக்கறிஞர்களை வச்சுக்கிட்டு 25-50 லட்சம் கொடுத்து வாய்தா தள்ளி போட்டதெல்லாம் இனிமேல் நடக்குமா என்பது சந்தேகம். அடுத்தது, நம்ம எடப்பாடியும் பல லிஸ்ட்டுகளை கொடுத்துருக்கார். ஒரு முக்கியமாக ஒரு 6 அமைச்சர்கள் யார் இங்கே இதுவோ ஏடிஎம்மாக இருப்பார்னு சொல்லி அவர்களுக்கு நிறைய ஆதாரங்களையும் எடுத்து கொடுத்துருக்காரு. அதுமாரில் அமித்ஷா ஒரு பொருளை அனுப்பாமல் 10 ரூபா பொருளை அனுப்பிச்சிட்டு நீங்கள் 1000 ரூபான்னு சொல்லிட்டீங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பல சோர்ஸ் இருக்குது. இப்போ உங்ககிட்ட இருந்து வாங்கினவன் அவன் எத்தனை பேருக்கு விற்றுருக்கான்? ஏன்னா அதுதான் ஜிஎஸ்டியுடைய ஒரே விஷயம் என்னென்னா, முதல் ஆள்கிட்ட இருந்து கடைசியாக ஆச்சி மசாலா தயாரிக்குது. அவர் தமிழ்நாடு டீலர் கொடுக்குறாங்க, தமிழ்நாடு டீலர்லேருந்து மெட்ராஸ் டீலர், மெட்ராஸ் டீலர்லேருந்து சவுத் சென்னை டீலர், அதுலேருந்து கிண்டிக்கு ஒரு டீலர், கிண்டிலேருந்து நம்ம இங்கே வாங்குகிறோம்னா கடைசியாக பில் இல்லாமல் நம்ம வீட்டு வாங்குற வரைக்கும் உள்ள இந்த செயின் தான் முக்கியம். இதில் உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் 10 ரூபாய்க்கு தான் விற்றா மாதிரி கணக்கு கொடுத்தீங்கன்னா 990 ரூபாய் ஏமாத்தல்னு கண்டுபிடிக்க முடியும். மிக நிச்சயமாக அவர் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. டெல்லி மிக தெளிவாக இருக்கு. ஏன்னா 24 தேர்தலில் வந்தப்பயே கடைசி பைசா வரைக்கும் தமிழர் நிதியை நிறுத்துவேன், போதை மருந்தை தடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்தார். பட் அதை நோக்கி போகிறப்ப இப்போ கோர்ட்டு தடைகள் வந்திருக்கு. இப்போ அவையெல்லாம் மீட்டு நிச்சயமாக, ஏன்னா நீதிமன்றம் மிக தீவிரமாக இனிமேல் தமிழகத்தை பார்க்கும். ஏன்னா ஒரு தனி நீதிபதியை தாக்கி இம்பீச்மெண்ட் வரைக்கும் கொண்டு போனதுனால நீதிமன்றங்கள் இனிமேல் வழக்கின் சாரத்தின் அடிப்படையில் பார்க்கும். வர மூத்த வழக்கறிஞரை பார்த்து படுக்காது. ஸோ எளிதாக திமுக தப்ப முடியாது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைகள் பற்றின ஒரு கேள்வியை நீதிமன்றம் கேட்டிருக்கதா ஒரு தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சொத்து விவகாரம், அதாவது சொத்து கைமாறின விவகாரத்தில் மூத்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபரனுடைய பணம் அந்த சொத்துல அடங்கி இருக்கிறதாகவும், 2 சொத்துகள், ஒரு சொத்து இல்லை 2 சொத்துகளில் வந்து அடங்கியிருக்கதா ஒரு தகவல் இருக்கு. இந்த தகவல் உண்மையான தகவலா? இல்லை, முதல்ல நேத்தைக்கு யூடியூபருக்கு கொடுத்த இது அவருக்கு பெயிலுக்கு போனப்ப இந்த ஒன்றுமில்லாத எஃப்ஐஆருக்கு இவரை கைது பண்ணியிருக்கீங்களே, இதே நேரத்தில் முழுமையான ஆதாரங்களோடு உங்களுக்கு இடி லெட்டர் போட்டிருக்கு, ஒரு மூத்த அமைச்சர் பேரில் கேஸ் எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லி ஏன் அந்த எஃப்ஐஆரை போடல? அப்போ நீங்கள் யாருக்காக செயல்படுறீங்க? அதுல அத்தனை ஆதாரங்களும் கொடுத்திருக்காங்கன்னு வெளியில வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மிஸ்டர் KN நேருடைய அந்த இது 888 கோடி வழக்கு, அதுக்கப்புறம் 1020 கோடிக்கு இது கான்ட்ராக்டர்கிட்ட வாங்கின வழக்கு குற்றச்சாட்டு. இதே நேரத்தில் நேற்றுக்கு இன்னொரு கேஸ் வந்திருக்கு. அதாவது மணல் கடத்தல் வழக்கு வந்தப்ப 2023 ஐஐடி கான்பூர் சார்பாக அந்த அவங்களுடைய ஒரு இன்குபேட்டர் நிறுவனத்திலிருந்து வந்து ட்ரோன் மூலமாக எடுத்து 38 கோடி ரூபாய்க்கு நாங்கள் அள்ளினோன்னு பில்லு போட்ட இடத்துல 4780 கோடிக்கு அந்த நிறுவனத்துக்கு அதுக்கு தகுதி இல்லை, கையெழுத்து போட்ட ஐஐடி கான்பூர் ப்ரொஃபஸர் இங்கே வரல, இப்படிலாம் ஆதாரம் வச்சாங்க. அது அவங்க கொடுக்கறது, அவங்க எடுக்க வேண்டியது ட்ரோனு கம்ப்யூட்டரை போட்டு எப்படின்னு எடுத்துட்டா அவர் அங்கேருந்தே போட முடியும், அதோடைய வீடியோ இருந்தால் போதும். இதெல்லாம் வேண்டுமென்றே பண்ணுறாங்க. இப்போ இந்த வழக்கில் இதுக்கு மேலே எஃப்ஐஆர் போடாமல் இருக்க முடியாது. 1 வருடம் ஆயிடுச்சு. டிஜிபிக்கு கடிதம் எழுதி, போன டிஜிபி அனுப்பலை, அதுக்கப்புறம் பொறுப்பு டிஜிபி நம்பர் 1 அனுப்பலை, இப்போ பொறுப்பு டிஜிபி நம்பர் 2 இருக்குது. அவர் ஐ திங்க் இன்னும் 4 நாளில் ரிட்டையர் ஆக போகிறார். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த பொறுப்பு. ஸோ இப்போ இந்த
இந்த வழக்கு இதை தாண்டி போன கடந்த ஒரு மாதத்துக்குள்ளே எத்தனை ரெய்டு நடந்துச்சுன்னு பார்த்தா, ஒன்று வந்து ஒரு ஏலக்காய் இது தேனிக்கிட்ட ஏலக்காய் ட்ரேடர்னு வந்து அவர் வண்டிப்பெரியாரிலும் அந்த பக்கம் குமிளிக்கு அந்த பக்கம் கேரளாவிலுமாக கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு ஏலக்காய் ட்ரேடு பண்ணி ஜிஎஸ்டி ஏமாத்தினது 1000 கோடிங்கிறாங்க. ஜிஎஸ்டி 18%ன்னு வச்சிங்கன்னா அப்போ 6000 கோடிக்கு ஏலக்காய் விற்றுருக்கணும். இப்போ அவருடைய நிறுவனமோ இது எல்லாம் பார்த்தா அந்தளவுக்கு பெரிய பிஸ்னஸாக இல்லை. ஒரு கடந்த ஒரு வருடம் முன்பாக மூத்த குடும்பத்தின் மாப்பிள்ளை சார் அங்கே ஒரு 1500 ஏக்கர் வாங்கியதாக ஒரு செய்தி வந்தது. எனவே இது அவரை நோக்கி பாயும் என்பதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா பல விஷயங்கள் இப்போ இடி பார்த்துட்ருக்கு, பல விதமாக ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. இவங்களும் பல பேர் இது பண்ணா, ஆனால் இதில் மிக தெளிவாக 5 நாளைக்கு ரெய்டு நடந்து அத்தனை விஷயங்களும் எடுத்திருக்காங்க. ஸோ நிச்சயமாக அந்த விஷயத்தில் மாட்டோம். ஆச்சா, அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு கம்பெனி ஆர்பெக்ஸ்னு ஒரு கம்பெனி வந்துச்சு. அந்த கம்பெனி 1000 கோடி ரூபாய்க்கு டேக்ஸ் பண்ணியிருக்கு. டேக்ஸ் 1000 கோடிக்கு பண்ணாங்கன்னா 10% 12% டேக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா திருப்பி 10,000 கோடிக்கு மேலே ஏமாத்திருக்கு. அந்த நிறுவனங்களிலும் முதல் குடும்பத்தின் சார்பாக மாப்பிள்ளை சார் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறாங்க. ஸோ இது இரண்டுமே என்ன கம்பெனி சார் அது? ஆர்பெக்ஸ். என்ன கம்பெனி? இல்ல அவங்க ஏதோ சில விதமான மருந்துகள் அந்த மாதிரி ஏதோ இது பண்றாங்க. மெடிக்கல் இல்ல, இது ஃபார்மஸ்டிகல்ஸ். ஓகே. ஸோ அவங்க இம்போர்ட் பண்ணி ஸ்வீடன்லேருந்து வர பொருட்களை இம்போர்ட் பண்ணி அதை இங்கே இது பண்ணுற ட்ரேடிங் பண்ணுற மாதிரிலாம் வந்துச்சு. ஸோ இந்த நிறுவனங்கள் இந்த ரெண்டுலேயுமே தெளிவாக முதல் குடும்பத்தை நோக்கி செல்கிறதா அப்படிங்கிறது வருது. இதை தாண்டி நேற்றுக்கு இன்னொரு கேஸ் வந்திருக்கு. நம்ம பராசக்தி படம் என்னுடைய கதை அப்படின்னு ஒருத்தர் போய் அதை ரிலீஸ் பண்ணக்கூடாது அசிஸ்டன்ட் டைரக்டர் கொடுத்துருக்காரு. ஸோ இதுவும் பராசக்தியும் வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து முழுக்க முழுக்க இதுலேருந்து எடுக்கப்பட்ட பணம் அப்படின்னு சொல்லி டாஸ்மாக் தம்பி சார் எடுத்தது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. பட் அதில் பெரிய அளவில் ஏன் அங்கே ரெய்டு பண்ணிங்கிறதுக்கு வரல. ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் டாஸ்மாக் ரெய்டு பண்ண நேரத்தில் அவருடைய வீடுகளில், அதாவது வீட்டில் வாரத்துக்கு 2 நாள் இல்லை 1 நாள் கட்டாயமாக பார்ட்டி கொடுக்கப்படும். கலந்து கொள்கிற நடிகைகளுக்கு 40 லட்சம் ரூபாய்க்கு கிஃப்ட் தருவாங்க. அங்கே புழங்கும் போதைப் பொருட்கள், இது நமக்கு பேரே தெரியாத மாதிரி போதைப் பொருட்கள் புழங்கணும். ஆனால் அதை போய் சீல் வச்சு ஒரு ட்ரையல் கூட பார்க்கல சார். இதெல்லாம் எங்கே போய் நிற்குதுன்னு தெரியல. ஏன்னா அவர் தெளிவாக விடியல் பிக்சர்ஸ்னு பேர் வச்சுருக்காரு. சரியா, கம்பெனியுடைய பெயர் அவர் வச்சிருக்கிறது அதுதான். அந்த முதல்ல எடுத்த படம் பெரிதாக ஓடவில்லை. இதை வந்து ஜனநாயகனுக்கு போட்டியாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இது எல்லாமே லிங்க் பண்ணுறப்ப இடி, மத்திய அரசு எல்லாமே நிச்சயமாக தேர்தலை நோக்கி காய் நகர்த்துகிறது. பட் அதே நேரத்தில் வேணும்னு பண்ணுறாங்களான்னு சொன்னீங்கன்னா அவசியமே இல்லை. நீங்கள் வழியில் இது மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் நீங்கள் பயப்படணும். ஸோ கண்டிப்பாக இவை எல்லாமே வரும். ஏன்னா இதை தாண்டி இந்த வழக்கறிஞர்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு மதுரையில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அரசு சார்பாக உங்களுக்கு செந்தில் பாலாஜி கேஸில் அவர் ரிசைன் பண்ணணுன்னு சொல்கிறப்ப நீதிபதி கேட்குறாரு, உங்களுக்கு பெயில் வேண்டுமா, அமைச்சராக தொடர வேண்டுமான்னு. அப்போ தமிழக அரசு சார்பாக வந்த வழக்கறிஞர் இது ஹாப்ஸ் அண்ட் சாய்ஸ் அப்படிங்கிறார். ஹாப்ஸ் அண்ட் சாய்ஸ்னால் உங்களுக்கு கிணத்து மேலேருந்து நீ குதிக்கிறியா நான் தள்ளி விட்டுட்டுமா அப்படிங்கிற அர்த்தம் வரா மாதிரி இருக்குது அப்படிங்கிற. இதுக்கு அவருடைய வேலை அது இல்லை. இன்னும் சொல்ல போனால் சார் செந்தில் பாலாஜி கேஸ் எடுத்துக்கோங்க சார். அந்த கேஸை ஒரிஜினல் கம்ப்ளைண்ட்டு குற்றத்தை சொன்னவர் ஸ்டாலின். அதில் அவர் முக்கியமாக சொன்னது அசோக்குமார். அவர் இப்போ 2 வருஷம் வெளியில் போயிட்டு இன்னைக்கு வரைக்கும் டிவிஎஸ்சி அவரை விசாரணை பண்ணியிருக்கார். இது எல்லாமே கண்டிப்பாக இந்த ஆட்சியை நோக்கி திரும்பும். ஏன்னா எலெக்ஷன் நெருங்கினால் இந்த வழக்குகள் வேகமாக போகும். இன்னொன்று, அதிகபட்சம் ஒரு வழக்கில் 2 இல்லை 3 வாய்தா தான் வாங்க முடியும்னு சட்டம் இருக்குது. அதெல்லாம் இவங்க ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ பெரிய பெரிய வக்கீல் வச்சாங்கன்னா அரசு சார்பாக அதுவும் சிக்கல் வரலாம் இந்த தீர்ப்புக்கு அப்புறம் மதுரை உயர்நீதிமன்றம். ஸோ இப்போ முதல் குடும்பத்தின் பேரில் முக்கியமான விஷயங்கள் வெளியில் வந்திருக்கு. அடுத்தது இந்த படத்தை வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் எதையாவது எஃப்ஐஆர் வந்துருச்சுன்னு திருட்டு படம்னு வந்தாலே கிட்டத்தட்ட சங்கருடைய கேஸில் இடி அட்டாச் பண்ணி அதுக்கப்புறம் அவர் ஏதோ செட்டில் பண்ணி அந்த இது ஆச்சு. பழைய அந்த எந்திரன் படத்துக்கே அந்த கதை யார்கிட்டமோ என்னுடைய படம்னு ஒருத்தர் வழக்கு போட்டதுனால இடி அட்டாச் பண்ணாங்க. இடி திருப்பி ரெய்டு வர முடியும். ஸோ இதை உடனடியாக இதில் செட்டில் ஆகலைன்னா இதுக்கும் திருப்பி போகலாம். ஸோ இடி ரொம்ப தெளிவாக போயிட்டுருக்கு. பட் நீங்கள் மூத்த வழக்கறிஞர்களை வச்சுக்கிட்டு 25-50 லட்சம் கொடுத்து வாய்தா தள்ளி போட்டதெல்லாம் இனிமேல் நடக்குமா என்பது சந்தேகம். அடுத்தது நம்ம எடப்பாடியும் பல லிஸ்ட்டுகளை கொடுத்துருக்கார். ஒரு முக்கியமாக ஒரு 6 அமைச்சர்கள் யார் இங்கே இதுவோ ஏடிஎம்மாக இருப்பார்னு சொல்லி அவர்களுக்கு நிறைய ஆதாரங்களையும் எடுத்து கொடுத்துருக்காரு. அதுமாரில் அமித்ஷா நடவடிக்கை எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, என்ன சபரீசனுடைய பணங்களில் என்ன பிரச்சனை? அவரோட பணம் அங்கே
இன்வெஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது பிரச்சனையா, இல்லை இந்த விஷயங்களுக்குள்ள இவர் எப்படி வர்றாங்க அப்படிங்கிறது பிரச்சனையா? இல்லை, 2-3 விஷயம் இருக்குது. ஒன்று, அந்த சொத்துக்கள் வாங்கினதுக்கு என்ன பணம்னு பார்க்கணும். பட் ஏலக்காய் எஸ்டேட்லாம் ரொம்ப காஸ்ட்லி கிடையாது. உங்களுக்கு ஒரு ஏக்கர் வந்து இப்போ 20 லட்சத்துக்குள்ளே தான் வரும். பட் 6000 கோடி டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஏக்கரில் நீங்கள் ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கிறேன், நீங்கள் ஒரு ஏக்கரில் எனக்கு அதாவது அக்ரிகல்ச்சர் இன்கம்னா இது கிடையாது, வருமான வரி கிடையாது. ஸோ உங்களுக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து இருக்குன்னா, பொன்முடி கேஸ்லேயே என்ன பண்ணாங்க, எனக்கு சித்தூரில் லேண்ட் இருக்குது, அதில் இவ்வளோ வந்துச்சுன்னாங்க. அதுக்கு முந்தின வருஷமும் இல்லை, அடுத்த வருஷமும் இல்லை, இது ரெய்டு பண்ணதுக்கு பிறகு இதை கொடுத்துருக்கீங்க, இதை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி தான் அந்த வழக்கு இப்போ அதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 6000 கோடி டர்ன் ஓவர் பண்ணியிருக்கேன்னு காட்டுறாங்க. இப்போ அவங்க எவ்வளவு ஏலக்காய் வாங்கினாங்க, அது போனதுக்கு இன்றைக்கி எல்லாமே ஜிஎஸ்டியில் லாரி மூலமாக போன அத்தனை பில்லையும் வே பில் தான் வைக்கணும். இப்போ இதையெல்லாம் செக் பண்ணால் மிக நிச்சயமாக அவர் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி ஏன்னா இன்றைக்கி ஒரு பொருளை அனுப்பாமல் 10 ரூபா பொருளை அனுப்பிச்சிட்டு நீங்கள் 1000 ரூபான்னு சொல்லிட்டீங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பல சோர்ஸ் இருக்குது. இப்போ உங்ககிட்டேருந்து வாங்கினவன் அவன் எத்தனை பேருக்கு விற்றுருக்கான்? ஏன்னா அதுதான் ஜிஎஸ்டியுடைய ஒரே விஷயம் என்னென்னா, முதல் ஆள்கிட்டருந்து கடைசியாக ஆச்சி மசாலா தயாரிக்குது. அவர் தமிழ்நாடு டீலர் கொடுக்குறாங்க, தமிழ்நாடு டீலர்லேருந்து மெட்ராஸ் டீலர், மெட்ராஸ் டீலர்லேருந்து சவுத் சென்னை டீலர், அதிலிருந்து கிண்டிக்கு ஒரு டீலர், கிண்டிலேருந்து நம்ம இங்கே வாங்குகிறோம்னா கடைசியாக பில் இல்லாமல் நம்ம வீட்டு வாங்குற வரைக்கும் உள்ள இந்த செயின் தான் முக்கியம். இதில் உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் 10 ரூபாய்க்கு தான் விற்றா மாதிரி கணக்கு கொடுத்தீங்கன்னா 990 ரூபாய் ஏமாத்தல்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த டீட்டெயில் அத்தனையும் இப்போ எடுத்திருக்காங்க. ஸோ நிச்சயமாக இதில் யாருடைய பணம் இன்வால்வ் ஆயிருந்தாலும் இதெல்லாம் இப்படி பண்ணதுனால லாபம் வந்த மாதிரி கணக்கு பண்ணியிருந்தால் அது மணி லாண்ட்ரிங்கில் வந்திருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பிடிப்பாங்க. நிச்சயமாக யார் யாருக்கு தொடர்பு இருக்கிறதோ, ஏன்னா நம்மக்கிட்ட நேரடியாக இவர் வாங்கினார்னு இல்லைன்னாலும் பல விஷயங்கள் தரவுகள் வெளியில் வருது. ஸோ நிச்சயமாக மூத்த குடும்பம் வரை சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எடப்பாடி கொடுத்த அந்த லிஸ்ட் என்ன சார்? இல்லை, ஒரு 6 மூத்த அமைச்சர்கள் யார் யாரெல்லாம் இந்த தடவை பணம் கொடுப்பாங்க. அந்த அமைச்சர்கள் உதயநிதி இருக்காரா? இல்லை, அவர் கொடுத்ததில் உதயநிதி இல்லை, பட் மற்றது இருக்குது. பட் எடப்பாடிக்கும் எடப்பாடி பேரில் இவங்க போட்ட வழக்கில் 11 காலேஜுக்கு மெடிக்கல் காலேஜ் கட்டினதில் ஊழல் இல்லைன்னு இவங்க கொடுத்துருக்காங்க. 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருதோங்கிற சந்தேகமும் இருக்கிறது. ஆனாலும் டெல்லி மிக தெளிவாக இருக்கு. ஏன்னா 24 தேர்தலில் வந்தப்பையே கடைசி பைசா வரைக்கும் தமிழர் நிதியை நிறுத்துவேன், போதை மருந்தை தடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்தார். பட் அதை நோக்கி போகிறப்ப இப்போ கோர்ட்டு தடைகள் வந்திருக்கு. இப்போ அவையெல்லாம் மீட்டு நிச்சயமாக, ஏன்னா நீதிமன்றம் மிக தீவிரமாக இனிமேல் தமிழகத்தை பார்க்கும். ஏன்னா ஒரு தனி நீதிபதியை தாக்கி இம்பீச்மெண்ட் வரைக்கும் கொண்டு போனதுனால நீதிமன்றங்கள் இனிமேல் வழக்கின் சாரத்தின் அடிப்படையில் பார்க்கும். வர மூத்த வழக்கறிஞரை பார்த்து படுக்காது. ஸோ எளிதாக திமுக தப்ப முடியாது. இப்போ டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறதுனால என்ன இம்பாக்ட் கிரியேட் ஆகும்? இல்லை சார், அவங்கக்கிட்ட ஆதாரம் கிடைக்கணும். இப்போ பிரச்சனை என்னென்னா, இவங்க எது சொன்னாலும் கையெழுத்து போடுறப்ப இந்த பேனா போடல, அந்த இந்த மாதிரி டெக்னிக்கலில் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ எஃப்ஐஆர் இருந்தால் தான் உள்ளே வர முடியுங்கிறதுக்காக தான் இப்போ நேரு கேஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த பேங்க்குக்கு கடன் வாங்கினதுக்காக எஃப்ஐஆரை வச்சுட்டு உள்ளே வந்தாங்க. அந்த பேங்க் கேஸை முடித்த உடனே தான் இப்போ இல்லைங்கிறப்ப தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடி கண்டுபிடிச்ச அந்த இது 2534 போஸ்ட்டுக்கு ஒரு போஸ்ட்டுக்கு 25 35 லட்சம் லஞ்சம் வாங்கிட்டு பண்ணதுக்கு வாட்ஸ்அப் ப்ரூஃபோட வச்சு எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இது டெண்டர் கான்ட்ராக்டுக்கு எடுத்திருக்காங்க. இதை தவிர 4000 கோடி தமிழ்நாட்டில் மெட்ராஸில் இது பண்ணாங்க, தண்ணி வடிகால், அது எந்த அளவுக்கு தண்ணி போச்சுன்னு நமக்கு தெரியும். இதை தாண்டி ஜல்ஜீவன், ஹர்கர் கா பானி ஒரு திட்டத்திலும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குங்கிறது மத்திய அரசு உணர்ந்திருக்கிறது. நம்மளுக்கே இவ்வளோ செய்தி வரும்னா அவங்க அத்தனையும் தொகுக்கிறாங்க. ஸோ நிச்சயமாக இந்த அரசை நோக்கி பல விஷயங்கள் பாயும். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.